எடுத்துக்காட்டு 7.8 கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. ஓகேங்களா, கோளத்தின் புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா. நமக்கு கோளத்தின் புறப்பரப்புக்கு ஃபார்முலா தெரியும். கோளத்தின் புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/r² சதுர அலகுகள்னு ஃபார்முலா தெரியும். அந்த 4/r² வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 154 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ என்ன கேட்டிருக்காங்க, அதோட விட்டம் காண்க. ஆரம்னா ஆர், விட்டம்னா 2r. அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா 2r வேல்யூ என்னென்னு தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிடலாமா. ஸோ 4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r² = 154. அப்போ r² = இந்த சைடு வகுத்தில் இருக்க மட்டும் பெருக்கல் போகும். அப்போ 154 × 7 டிவைட 4 × 22. இதை 2ஆல் அடிக்கலாம் இல்லையா. அடித்தா 2 7 7ன்னு கிடைக்கும். அப்போ அதை 14 அடித்தோம் அப்படின்னா 2, இதை அடித்தோம் அப்படின்னா அடிக்கிறோமா. ஸோ 7. ஓகேங்களா, ஸோ இப்போ r² வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 7 × 7/2 × 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஆரோட வேல்யூ 2 7 இருக்கிறதுனால ஒரு 7, 2 2 இருக்கிறதுனால ஒரு 2. ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுப்போம் இல்லையா. ஆரோட வேல்யூ வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ 7/2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, நமக்கு ஆரோட வேல்யூ 7/2 கிடச்சிருச்சு. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, விட்டம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ தேவையான விட்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விட்டத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம், 2r அப்படி தான் சொல்லுவோம். ஸோ 2 × ஆரோட வேல்யூ 7/2. இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ விட்டம் எவ்வளவு அப்படின்னா 7 மீட்டர். ஓகேங்களா, எழுதிக்கலாம். கோளத்தின் விட்டம் எவ்வளவு அப்படின்னா 7 மீட்டர். ஓகேங்களா, புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா. 10th மேக்ஸில் பயிற்சி 7.1 எடுத்துக்காட்டு 7.9 கேளுங்க. 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 7.9 ஒரு கோள வடிவ வழிகூண்டிலுள், அதாவது ஒரு பலூனுக்குள்ளே காற்று உந்தப்படும் போது காற்று ஊதுறாங்க. அப்போ அதோட ஆரம் 12 சென்டிமீட்டராக இருந்ததுலேருந்து என்னவாயிடுச்சு அப்படின்னா 16 சென்டிமீட்டராக உயர்ந்துருச்சு அப்படின்னா இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்க. அந்த கோளத்தோட புறப்பரப்பில் ஏற்படக்கூடிய விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஆரத்தில் விகிதம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ விகிதம் கொடுத்துருக்காங்க, 12:16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது r1:r2. ஈஸ்ட் மீன்ஸ் இது 2 கூடையில் விகிதத்தை தான் நம்ம எழுதியிருக்கேன். ஓகேவா, ஸோ 12:16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ r1 டிவைடட் ஈஸ்ட் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், r1 டிவைட r2ன்னு எழுதுவோம். ஈக்குவல் டு 12/16. 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3, இங்கே 4. ஸோ இப்போ r1 டிவைட r2 வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3/4. ஓகேயா, நமக்கு புறப்பரப்புகளின் விகிதம் தான் வேணும். therefore ஸோ புறப்பரப்புகளின் விகிதம் எப்படி எழுதுவீங்கப்பா. புறப்பரப்பு விகிதம் 4/r1லேருந்து என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 4/r2 இருக்கும். இப்படி தானே எழுதுவீங்க. விகிதத்தை எப்படி எழுதுவீங்க, இதோட கோளத்தோட பரப்புகளின் விகிதம். அப்போ r1 இருக்கும்போது இந்த விகிதம், r2 இருக்கும்போது இந்த விகிதம். ஸோ ஈஸ்ட்டில் இப்படி எழுதியிருப்பீங்க. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 4/r1² டிவைட 4/r2² எழுதிக்கலாமா. ஸோ புறப்பரப்புகளின் விகிதம் அப்படின்னா 2 ஆரம் இருக்கும்போது இதுக்கு அந்த ஆரம் 12 இருக்கும்போது அதுக்கு ஒரு பரப்பு கிடச்சிருக்கும். அடுத்து 16 வரும்போது அதோட பரப்பு விகிதம் மாறி இருக்கும் இல்லையா. ஸோ புறப்பரப்புகளின் விகிதம் அப்படிங்கிறப்போ இதுக்கு புறப்பரப்பு வேறவாக இருக்கும், இதுக்கு புறப்பரப்பு வேறையாக இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ r1² டிவைடு r2². ஈஸ்ட்டில் எழுதுனீங்க, இப்போ ஈஸ்ட் ஃபார்மேட் எழுதுவீங்க. ஈஸ்ட்டில் இருந்துச்சு என்ன பண்ணுவீங்க, டிவைடர் ஃபார்மேட்டில் 2 பரப்போட ஃபார்மேட்டையும் டிவைடில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இது r1 இருக்கும்போது அந்த கோளத்தோட பரப்பு, அந்த பலூனோட பரப்பு. இது r2 ஆரம் சேஞ்ச் ஆயிடுச்சுல, 16 சேஞ்ச் ஆகும்போது அதோட பரப்பு 2 பரப்பு கூட விகிதம் அப்படிங்கிறப்போ ஈஸ்ட்டில் எழுதுறத டிவைடரில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த 4/க்கு இந்த 4/ஐ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா r1² டிவைட r2² அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதிடலாமா. r1/r2 அப்படிங்கிறப்போ என்ன கிடைக்கும், 3/4. இது r1 டிவைட r2² எழுத முடியும் இல்லையா. அதை அப்போது 3/4 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 9/16. இதை அடிக்க முடியுமா, கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. therefore புறப்பரப்புகளின் விகிதம் 9:16. ஈஸ்டாக இருந்தது தான் டிவைடரில் எழுதணும்.
இப்போ என்ன பண்ணுறோம், டிவைடில் இருக்கிறத ஈஸ்டில் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ. எடுத்துக்காட்டு 7.10. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. 2 மார்க்காக ரொம்ப ஈஸி. கவனிங்க, அரைக்கோளம் அப்படிங்கிறப்ப தெரியும். ஓகேங்களா? அரைக்கோளத்தோட அடிப்பரப்பு எப்படி இருக்கும், வட்டமாக தான் இருக்கும். அப்போது அடிப்பரப்பு அப்படிங்கிறப்போ அடிப்பரப்பு எவ்வளவு, வட்டத்தோட ஃபார்மேட் வந்து பைஆர் ஸ்கொயர்னு தெரியும் இல்லையா? அப்போ நமக்கு பைஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1386 சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட மொத்த புறப்பரப்பு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ கோளத்தின் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 3/r² ஃபார்மில் தெரியும். 3/r² சதுர அலகுகள் நமக்கு ஃபார்மில் தெரியும். ஸோ 3 இன்ட்டு இந்த பைஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் 1386. ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணிடலாமா? என்ன கிடைக்கும், 8 5 சதுர மீட்டர். ஓகேங்களா? அது அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க. அடிப்பரப்பு அப்படிங்கிறப்போ கீழே வட்டம் தான் இருக்கும். ஸோ பைஆர் ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துட்டு மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்மில் தெரியும் 3/r². ஸோ 3 இன்ட்டு பைஆர் ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்ச வேல்யூ மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். 2 மார்க் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?